அதாவது ஒரு தொழில் நம்ம பண்றோம், நம்ம எந்த வகையிலும் உழைப்பு செய்யவே இல்லை. உழைப்பு செய்யாம என்ன செய்யறோம்னா ஒரு ஆள் ரூபாய் கொடுத்துட்டு நீங்க லாபத்தில் எனக்கு பங்கு தாங்கிறோம். நம்ம ஒரு ஆள் ரூபாய் கொடுக்குறோம், அவர் கடை வச்சிருக்காரு, அவர் வியாபாரம் பண்ண, அவர் உழைக்கிறாரு. இது ஏறக்குறைய ஒரு உழைப்பு இல்லாம தானே ஒரு வட்டி மாதிரி. ஒரு ஆள் ரூபாய் கொடுத்துட்டு 1,00,000 ரூபாய் கொடுத்துறது, இதுல வரக்கூடிய ஃபாய்தா எனக்கு தாங்க அப்படின்னு சொன்ன உடனே வரக்கூடிய உங்களுக்கு பாதி எனக்கு பாதி அப்படி அவர் சொல்றாரு. இதை பார்த்தோம்னா வியாபாரம் மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் பார்த்தா இது அநியாயமா இருக்கு, ஒரு உழைப்பு ரூபாய் கொடுத்து உட்காந்துக்கிட்டு வட்டி வாங்குறோம் வாங்கி தின்னுட்டு இருக்காங்கிற மாதிரி தெரியுது. இது மார்க்கத்தில் என்னன்னு கேட்டா இது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. எப்ப தப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த வியாபாரத்தில் உள்ள லாபம் நட்டம் இரண்டுக்கும் நீங்க பொறுப்பேற்றுக்கணும். மாசம் மாசம் 3000 குறைஞ்சிச்சு நடக்கிற வேற அப்படின்னா வட்டி. அது நான் 10 லட்ச ரூபாய் தருவேன், நீ மாசம் மாசம் என்ன செய்யணும் 30,000 ரூபாய் தந்துகிட்டு இருக்கணும், அது குறையவே கூடாது அப்படின்னு நிர்ணயிச்சா என்ன ஆயிரும், வட்டியா போயிடும். நீ 10 லட்ச ரூபாய் கொடுங்க, என்ன செய்யுங்க, அதுல என்ன லாபம் வருதோ அவன் 10 லட்ச ரூபாய்க்கு 50,000 ரூபாய் லாபம் வருதா, நீங்க 25 ரூபாய் வியாபாரம் பண்றீங்கல்ல அதுக்கு வச்சுக்கிறீங்க, பணம் ஏன் பணம் தானே, அதுக்கு ஒரு 25 ரூபாய் தாங்க. அந்த மாதிரி லாப நட்டத்தை பங்கு வைத்து கொண்டோமே ஆனால் அது சரியா வருமானு கேட்டா அது வருங்கிறதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஹைபர் போர்ல ஹைபரை கைப்பற்றிக்கிறாங்க. அப்ப ஹைபர்ல உள்ள நிலங்கள்லாம் நம்ம இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு அது சொந்தமாயிரும். ஒரு நாட்டை கைப்பற்றிக்கிட்டா சொந்தமாயிரும். ஆனா ஹைபர்ல வந்து யஹூதிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப யஹூதிகள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த நிலம் வந்து எங்க நாட்டுல எங்க பகுதியில் இருக்குது, நீங்க உங்க கவர்மெண்ட்ல வந்துருச்சு, அதை எங்களுக்கு தாங்க, நான் தர மாட்டேங்கிறாங்க. இந்த அடிப்படையில் தாங்க. எந்த அடிப்படையில் தாங்க? நிலத்தை வந்து உங்க நிலம், வேலை நாங்க செய்யறோம், முதல் உங்க முதல், நாங்க உழைக்கிறோம், கிடைக்கிறோம் நாங்க ஆளுக்கு பாதி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அது புகாரில வந்து 2286, 2329, 2331, 2338, 2499, 2720, 3152, 4248 ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் இது இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு இடத்தை கொடுத்துட்டு அது ஸ்லிப்பிங் தானே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன உழைச்சாங்க, இஸ்லாமிய அரசாங்கம் என்ன உழைச்சி, ஒரு உழைப்பும் செய்யல, ஸ்லிப்பிங். அது காசை கொடுத்தா என்ன, நிலத்தை கொடுத்தா என்னங்கிறேன், நிலங்கிற ஒரு சொத்து தானே. அந்த சொத்தை வந்து அவங்க கொடுத்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய உழைக்கிறவங்க யார், அவங்க உழைக்கிறது, வேலை செஞ்சது எல்லாம் பாடுபட்டதும் அவங்க தான், நிர்வாகம் பண்றது அவங்க தான் பண்ணுவாங்க. ஆடு வராம மாடு வராம அதை திங்காம தண்ணி ஊத்துறது எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. இவங்க பணத்தை மட்டும் போடுறாங்க ஏறக்குறைய அந்த இடத்தை அவங்க சொந்தமா இருக்கிறதுனால. அப்ப இதுல 50-50 ரசூல் வாங்கியிருக்காங்களா இல்லையா? ஒன்னு வராட்டி கேட்க மாட்டாங்க, அதான் டாபிக். ஒன்னு வராட்டி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதுல நஷ்டமாயி போச்சுன்னு வைங்க, அதுல அப்ப என்ன செய்வாங்க, பாதியை கொடுத்துருவாங்க. எல்லாத்துலயும் லாபத்திலையும் பங்கு, நஷ்டத்திலையும் பங்கு என்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சிருக்கிறாங்க.